ஏன் அப்படி பண்ணீங்க? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? எருமாடு ஸ்ட்ராட்டஜி. இல்லங்க, அது ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட வந்து நான் வந்து கமெண்ட்ன்ற பேர்ல உங்களை காயப்படுத்தியிருந்தா ப்ளீஸ் சாரி மணி. எப்படி காயப்பட்டிருந்தா ப்ளீஸ் சாரி. ஏன் ராஜு, மரியாதை இல்லாமல் அவன் இவன் அப்படியெல்லாம் பெருசாக தப்பு பண்ணிவிட்டு சாரியை மட்டும் இப்படி சிறுசாக கேட்குறீங்களே. நான் வந்து இதாக சொல்லலை, சாரி. கமெண்ட்டில் ஸ்லிப்பர்ஸு தொடப்பக்கட்டெல்லாம் வந்ததெல்லாம் பார்த்துருப்பாரு போல், அதான் சாரி வந்திருக்கு. சிரிக்கிறதுக்காக சொன்னேனே தவிர உங்களை காயப்படுத்தணும் இல்லை. ஓகே. இப்போ இந்த கருப்பு சட்டையை தவிர மீதி 2 பொண்ணுங்களையும் பாருங்களேன். உன்னையெல்லாம் பார்த்தா அவ்வளோ நல்லவ மாதிரி தெரியலையே. அப்புறம் ராஜு வீட்டிலலாம் அசிங்கமாக திட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்னமும் பேசினார். ஆனால் நீங்கள் எதுவும் மனசுலலாம் வச்சுக்காமல் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டீங்க. வேறு வழி, நீங்கள் ஜட்ஜாக உட்காந்துருக்கீங்களே, அவங்க வாய்ப்பு கேட்டு வந்து நிற்கிறதுனால வாயை திறக்க முடியாமல் இருந்தாங்க, அவ்வளோதான். உங்களோட சின்ன பையன் வேறு, பட் ஸ்டில் நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஜாலியாக எடுத்துக்கிட்டீங்க. சின்ன பையனாக இருந்துக்கிட்டு ஜாலி பண்ணுறன்ற பேரில் இப்படி கேலி பண்ணலாமா? அதுவும் மரியாதை இல்லாமல். மக்கள் அப்புறம் உங்களை காலி பண்ணி சோழியை முடிச்சு அனுப்பிச்சிடுவாங்க, ஜாக்கிரதை. சொன்ன கமெண்ட்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு ஜாலியாக இது பண்ணதுக்கும் அதுக்குமே நான் உங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த மண்ணு டாஸ்கில் கோயம்புத்தூர்காரரை அசிங்கப்படுத்துறதுக்காக ராஜு ஒரு கேள்வி கேட்டார். ஒரே பதில் தான் கொடுத்தாரு. ராஜுவால் பேசவே முடியல அதுக்கப்புறம். ஏன் அப்படி பண்ணீங்க? அது என்ன ஸ்ட்ராட்டஜி? எருமாடு ஸ்ட்ராட்டஜி. இல்லைங்க, இது ஸ்ட்ராட்டஜியை சொல்கிற மாதிரி இல்லையே, ராஜுவே டேரெக்டாக அட்டாக் பண்ணுற மாதிரிலாம் இருக்குது. அது அந்த மண்ணுக்குள்ளே விழுந்து டோக்கன் எடுக்கிற டாஸ்கில் அவர் பயங்கரமாக ஒரு மாதிரி விழுந்து ஏஞ்சி பண்ணார். அதை கலாய்க்கிறேன்னு ராஜு போய் மொக்க வாங்கின சீன் தான் அது. ஷோவோட எண்டில் ராஜு சாரி கேட்டார். ஆனால் பிகினிங்கில் பாருங்க, சார் எனக்கு ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணணும்னு நினச்சேன். ஒரு ஜட்ஜி இப்படி மரியாதை இல்லாமல் டா போட்டு கூப்பிட்றதே ஒரு கேவலம். அதுலேயும் எவ்வளோ ஆத்திரத்தோட கேட்டால் காமெடிங்க வேண்டியது. இருந்தாலும் எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க. பசங்களை டா போட்டு கூப்பிட்டாரு ஓகே, பொண்ணுங்கள்ட்டையும் டி போட்டு அவ இவன்னு கத்துனதெல்லாம் ரொம்ப கேவலம். ஆரி ஒருத்தரை நாய் மாரி பண்ண சொன்னதுக்கே கேஸெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க போல. என் மேலே எதுவும் கேஸ் போட்டுறாதீங்கன்னு தான் இவர் சாரி கேட்குறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள், ராஜு சும்மா ஃபன்னாக தான் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது தப்பு தான் நினைக்கிறீங்களா? கமெண்ட்டை சொல்லுங்கள். வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.